அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். எதிர்பாராத திடீர் தனவரவு கிடைக்கிறது. அப்புறம் இந்த 2வது திருமணம், இந்த 2 அமைப்புகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வீட்டு அதிபதியை தான் நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கணும். லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி யார், அவருடைய தசாபுத்தி அந்தரம் எப்போ வருது, அவர் எந்த நிலையில் இருக்கிறாரு, அவர் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அவர் அந்த ஜாதகத்தில் வாங்கியிருக்கக்கூடிய பலம் பலவீனம் என்ன, அவருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குது, அதற்கு ஏற்றாறு போல தான் உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் வீட்டு அதிபதி நான் சொன்ன மாதிரி இந்த நிலையெல்லாம் நீங்கள் பரிசீலித்து பார்த்து எப்படி இருக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம், எவ்வளோ மார்க் கொடுத்தா எவ்வளோ கண்டிஷனில் இருக்காருன்னு பாருங்கள். அவருடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கும்பொழுது உங்களுக்கு திடீர்த்தன லாபமும், அதாவது ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகும் ஒரு ஸ்டெப்னி ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நிறைய ஆண்களுக்கு, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட ஆண்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் இருக்கணும். அதுதான் சொல்லுவாங்க சின்ன வீடு அப்படிம்பாங்க. அதுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி தான். 2ஆம் திருமணம் அப்படி அதுக்கும் 11ஆம் வீட்டு அதிபதி தான். ஸ்டெப்னிக்கும் 11ஆம் இடம் தான். திடீர் தன லாபம், திடீர் தன வரவு, அதுக்கும் 11ஆம் வீட்டு அதிபதி தான். எதிர்பாராத தன வரவு, எதிர்பாராத லாபம், இதுவும் 11ஆம் வீட்டு அதிபதி தான். பாருங்கள், இந்த 11ஆம் வீட்டு அதிபதிகிட்ட இன்னும் இருக்குது. இன்னும் 11ஆம் வீட்டு அதிபதி சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன லக்கணம் பாருங்கள். அந்த லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்கார், எப்படி இருக்கிறாருன்னு பாருங்கள். அதாவது 11ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் ஒரு மோசமான வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கக்கூடாது. சரி, அப்படி மோசமான வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் அந்த 11ஆம் வீட்டு அதிபதியால் நன்மைகள் இருக்காதா? நான் சொல்கிற மாதிரி இந்த திடீர்த்தன லாபம், இந்த மாதிரி அமைப்புகள்லாம், இந்த மாதிரி யோகங்கள்லாம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க. அவயோக ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலுமே, அதான் இந்த கிரகங்களுடைய சூட்சும ஒளின்னு சொல்லுவோம்ல, சூட்சும ஒளி தியரி, அந்த மாதிரி ஒரு சூட்சுமமாக அந்த கிரகம் இருக்குது அப்படின்னா அது கட்டாயம் எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும். சரி, இப்போ லக்கணங்கள் ரீதியாக பார்க்குறத விட, ஏன்னா மேசம் முதல் மீனம் வரை 12 லக்கணம் இருக்குது. 12 லக்கணத்துக்கும் இந்தந்த 11ஆம் வீட்டு அதிபதி இந்தந்த கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நானும் அரைக்க விரும்பலை. ஸோ 11ஆம் வீட்டு அதிபதி எங்கே எப்படி இருந்தால் எதன் மூலமாக அவருடைய ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் மூலமாக என்ன வட்டி பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அதாவது கொடுக்கல் வாங்கல், அதுதான் வட்டி. இந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் செட்டே ஆகாது. ஏன்? ஏதாவது ஒரு வகையில் 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 11ஆம் வீட்டு அதிபதியும் அந்தளவுக்கு ஒரு பலம் இல்லாமல் இருப்பார். குரு பலமும் இல்லாமல் இருக்கும். அவன் கொடுக்கல் வாங்கல்னு வரும்போது பாருங்கள், 2ஆம் இடம் 11ஆம் இடம் குரு, இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணுறேன்னா, அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் நன்னிலையில் இருக்கும் பொழுது, பலமாக இருக்கும் பொழுது, சுபக்கிரனுடைய சேர்க்கையில் இருக்கும் பொழுது, லக்கண சுபரை சேர்ந்திருக்கும் பொழுது, மொத்தத்தில் 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். வட்டி பிஸ்னஸ் நல்லா ஓடும். அபரிமிதமான லாபங்களை ஈட்டி தரும். இன்னும் சொல்லப்போனால் அந்த கந்து வட்டிலாம் சொல்கிறாங்கல்ல, அதுக்கு கூட இந்த 11ஆம் வீட்டு அதிபதி தாங்க. எல்லாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் செட் ஆகிருதா? இல்லைல்ல. சில பேர் பாதியிலே கடையை மூட்டு போயிருந்தாங்க. கொடுத்த பணத்தை கேட்க முடியல. பாதி பேர் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு அதாவது வாங்கின பணத்தை வாங்கிட்டு ஊரோட்டு ஓடிட்டாங்கன்னா கொடுத்தவன் பாடு திண்டாட்டம் தானே. அப்போ கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் செட் ஆகணும் அப்படின்னா 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் நன்னிலையில் இருக்கும் பொழுது அபரிமிதமான லாபங்கள் சேரும். இடையில ஆண்டு கூட யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, அந்த பங்குச்சந்தையை பற்றி கேட்டாங்க. பங்குச்சந்தைக்கு 11ஆம் இடம் தாங்க. பங்குச்சந்தையில் லாபத்தை சம்பாதிக்கணும்னா 11ஆம் இடம் நல்லா புரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தையில் லாபத்தை ஈட்டணும், லாபத்தை அதனால இந்த ஷேர் மார்க்கெட்டு, எம் ஸ்டாக்கா இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாமே 11ஆம் இடம் தான். இதெல்லாம் வெற்றி இலக்கை அடைவதற்கு, அதில் லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா, எதிர்பாராத ஒரு தனவரவை அடையணும் அப்படின்னா அந்த 11ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும் அவங்களுக்கு. சரிங்களா? சரி, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கு 5ஆம் இடம், 5ஆம் வீட்டு அதிபதி.
அது ரெண்டையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கிடக்கூடாது. அதாவது அதிர்ஷ்டம் வேறு, எதிர்பாராத லாபம் வேறு. ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட நம்ம யோசிக்கும் போது ரெண்டும் ஒன்று போல் வரதமாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதாவது 11ஆம் வீட்டு அதிபதி எந்தெந்த பாவங்களில் இருக்காங்களோ அந்த பாவத்தின் வழியாக அவங்களுக்கு எதிர்பாராத திடீர் தனலாபத்தை கொடுக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டுன்னு வரும்பொழுது அந்த ஜாதகருக்கு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற பங்குச்சந்தை அவங்க 12ஆம் வீட்டு அதிபதி சம்மந்தப்படணும். அப்போ 12ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் எப்படி இருக்குது? ஒரு சிலருக்கு இந்த குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, லக்கில் வந்து கிடைக்கும். அதுக்கு 5ஆம் இடம் 8ஆம் இடமும் சம்மந்தப்படணும். அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறாருன்னு வைங்க. லக்கணத்தில் இருக்கிறது எப்படிப்பட்ட அமைப்பு? எப்போயுமே லாபத்தை அடையக்கூடிய ஒரு ஜாதகக்காரராக இருப்பார். அவர் எதுலையாவது ஒரு முதலீடு போடுறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு அசெட்டு போடுறாரு, இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிடைக்கும். சொல்லுவாங்கள்ல, இவர் யதார்த்தமாக தான்டா இவர் பண்ணார், ஆனால் அவருக்கு லக்கு பாரு நல்லா வந்து விழுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது 11ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறது. அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருந்தால் வேறு என்ன பலம்? விரும்பின பொண்ணை கல்யாணம் முடிக்க முடியும். ஏன், எப்படி? 11ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் உட்காந்து 7ஆம் வீட்டை அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் லக்கணத்தில் இருக்கும்பொழுது 7ஆம் வீட்டை பார்த்துச்சு அப்படின்னா அவர் எதிர்பார்த்த அந்த பொண்ணையை, அவர் விரும்பின பொண்ணையை கல்யாணம் முடிக்க முடியும். சரி, லவ் பண்ணலாங்க, 11ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருக்கிறாரு, அப்போ எப்படி இருக்கும்? அவருக்கு வரக்கூடிய மனைவியின் மூலமாக, அவருக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையின் மூலமாக அவருக்கு மேலும் லாபங்கள் கிடைக்கும். அந்த மனைவியே வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அதாவது அவங்க ரெண்டுத்துக்குள்ளே அந்த கணவன் மனைவி கிட்ட அந்த ஒரு ஒற்றுமை அமைப்புகள் ரொம்ப மேலோங்கும். 11ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டை பார்த்தா 2ஆம் தரத்து பொண்ணு தான் வரணும் ஒரு சிலர் ஜோதிடர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அது பாதிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் அப்படி எடுத்துக்கணும். பாதிக்கப்பட்டுருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் நெகட்டிவான பலன்கள் நிறையா சொல்லலாம். நான் இப்போ சொல்கிறது வந்து நல்ல நிலையில் இருக்கும் பொழுது பலமாக இருந்து சுபகரங்கள் சேர்க்க, லக்கண சுபருடைய சேர்க்க, பார்வை இந்த மாதிரி நிலையில் இருக்கும் பொழுது 11ஆம் வீட்டு அதிபதி அபரிமிதமான ஒரு லாபங்களை தருவார். சரி, 11ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வீடு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியில், நிலம் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியில், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதில், பிஸ்னஸ் வியாபாரம் ரிலேட்டடாக இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக வந்து எதிர்பாராத தன லாபங்களை அவர் ஈட்டி தருவார். அதாவது ஒரு இதில் ஆதாயத்தை அடையணும், ஒரு இதில் வெற்றியை அடையணும், ஒரு இது உங்களுக்கு மனசுக்கு திருப்திகரமான 4 பேர் மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்லா கிடைக்கணும், நல்லா அந்த இது சம்பவங்கள் இனிக்கணும், இனிமையாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி தொடர்பு கொள்ள வேண்டும். 11ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டு இருக்கிறாரு, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தால் டக்குன்னு கிடச்சிரும். இதெல்லாம் வந்து ஜோதிட துணுக்குகள் நான் சொல்கிறது. இதெல்லாம் வந்து பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, தசாபுத்தி அந்தரங்களை கணிக்கும் பொழுது இந்த மாதிரி சின்னஞ்சிறு விதிகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதக பலன் கணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 11ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் போகிறாரு, குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது. திருமணம் முடித்து 1 வருஷத்தில் கிடச்சிரும். திருமணம் முடித்து ஒரே வருஷத்தில் அப்பா ஆயிடுவாங்க அந்த ஜாதகக்காரரு. பெண் ஜாதகமாக இருந்தால் அம்மா ஆயிடுவாங்க. 11ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் போகிறாரு, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஆண் குழந்தை. இதெல்லாம் வந்து பொதுவான விதி. அது எப்படி ஆண் குழந்தைன்னு சொல்கிறீங்க, ஏன் பெண் குழந்தை சொல்ல மாட்டேங்கிங்க? இது பொதுவான விதின்னு சொல்லிட்டேன். சரி, இதுக்கு நான் ஒரு விளக்கம் வேணாலும் கொடுக்குறேன். இது பொதுவான விதி, அப்போ பொதுவான விளக்கம் தான் தர முடியும். அப்போ இதுதான் துல்லியமான பலனாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் பார்க்குற ஜாதகத்தில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த விதி பொருந்தி வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 11ஆம் வீட்டு 5ஆம் வீட்டில் இருக்கிறது அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷம் கிடையாது, புத்திர பாக்கியம் நிறைவான ஜாதகம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி, அதன் பிறகு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இந்த பலனை பற்றியத்தான நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அப்போ 11ஆம் வீட்டு 5ஆம் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆண் குழந்தை. 11ஆம் இடம் என்ன சொல்கிறோம், அவருக்கு அதிக லாபங்களை ஈட்டி தரக்கூடிய ஒரு பாவம். ஆதி காலத்திலேருந்தே ஆண் குழந்தை வந்து பெருசாக தானே பேசப்படுறது. அப்போ குடும்ப வாரிசு ஒரு அரச குலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த அந்த ஆட்சி அதிகாரத்தை அடுத்து ஆளுமை செய்யணும் அப்படின்னா அந்த அரச குலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும். பெண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த அரசவையை வந்து ஆட்சி செய்ய முடியாதுல. அந்த காலகட்டத்தில் அப்படி தானே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வம்ச வாரிசு வேணுமே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க.
என்னதான் பெண் குழந்தையும் தேவை அப்படிங்கிறது வந்து இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் கள்ளிப்பால் ஊற்றியே கொண்டுட்டாங்க போல இருக்குது. அதனால தான் 19 கிட்ஸ்க்கெல்லாம் பொண்ணு கிடைக்காம ரொம்ப சீரழிதாங்க. என்ன செய்ய, பாவம் தொடருது. இப்போது 11ஆம் எட்டு 5ஆம் எட்டு இருக்காங்க அப்படின்னா ஆண் குழந்தை கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதுக்காண்டி பெண் குழந்தை கிடைக்காது அப்படின்றது கிடையாது. பெண் குழந்தை உண்டு. பிள்ளை செல்வங்கள் மழலை செல்வங்கள் அவங்களுக்கு கட்டாயம் உண்டு. 11ஆம் எட்டு 4ஆம் எட்டில் போகிறாரு. தாயாரால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதகக்காரர். தாய் பாசம் அந்த ஜாதகருக்கு, தாயாருடைய அன்பு, அரவணைப்பு, ஆதரவு நல்லாவே கிடைக்கும். 4ஆம் வீடு வேறு என்ன, 4ஆம் வீட்டு பலன்கள் என்ன, அத்தனையும் அவருக்கு நல்லா சுபமாக இருக்கும், சுகமாக இருக்கும், நல்லாவும் கிடைக்கும். 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறது எப்படி, 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறது. இந்த 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து லக்ன ரீதியாக நம்ம வந்து ஒரு சின்னஞ்சிறு வேறுபாடுகள் உண்டு. நான் இந்த மறைவு ஸ்தானத்துக்கு மட்டும் சொல்லும்போது இந்த பதிலை உங்களுக்கு முன்னாடி வச்சு தான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா 3, 6, 8, 12 வந்து ஒரு வகையில் நாச வீடு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ 16ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது நான் நல்லா வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வைங்களேன், அந்த ஜோதிட விதியவே வந்து போட்டு ரொம்ப குழம்புற மாதிரி ஆயிரும். ஆரம்ப நிலையில் அடிப்படை ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விதியை வந்து ரொம்ப இலகுவாகவும் ரொம்ப ஈஸியாகவும் புரிஞ்சுக்கிட முடியும். அப்போ 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நன்மை கிடைக்கக்கூடிய லக்கணங்கள் என்ன, அப்படி அது எது அப்படிங்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ மேச லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு, அதனால நன்மைகள் தான் நடக்கும். ஏன், 11ஆம் வீட்டு அதிபதி சனி தான். சனி 3ஆம் வீட்டில் புதனுடைய வீட்டில் நட்பு பலத்தில் இருப்பார். ஸோ 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் போகிறது அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களே கிடைக்கும். நல்ல பலன்னா என்ன பலன், மறுபடியும் சொல்லுவேன், விரும்பின திருமணம் முடியும். விரும்பின திருமணம், காதல் திருமணம் முடியும். ஏன் 11ஆம் வீட்டு அதிபதி சொல்கிறீங்க, 3ஆம் வீட்டுக்கு ஏன் காதல் திருமணத்தை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆண் ஜாதகமாக இருந்தால். அடுத்த பாயிண்ட்டு, ஆண் ஜாதகமாக இருந்து நீங்கள் ஒரு ஜாதகத்தை அலசுறீங்க, ஒரு ஜாதகத்தை கணிக்கிறீங்க அப்படின்னா அது ஆண் ஜாதகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் நான் சொன்னது போல் இருக்கார் அப்படின்னா அவருக்கு காதல் திருமணம் முடியுன்ற ஸ்ட்ராங்காக சொல்லலாம். எப்படி இது எந்த இடத்துல பொருந்தி வருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா 3, 7, 11 காமத்திரிகோணம், அவ்வளோதான். 7ஆம் இடம் சம்மந்தப்படவே இல்லையா, 11ஆம் வீட்டு அதிபதி தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய அதாவது நீங்கள் கணிக்கக்கூடிய ஒரு விதிக்கு இது ஒரு ஜஸ்ட் ஒரு துகள்கள், ஒரு துணுக்குகள். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த விதி வந்து அதாவது மிக கச்சிதமாக மிகச்சரியாக பொருந்தி வரக்கூடிய ஒரு விதி. ஒரு ஜாதத்தை நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். நான் 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறார், நான் சொல்கிறது வந்து மேசலக்கன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா காதல் திருமணம் முடியும். சரி, 3ஆம் வீட்டின் மூலமாக வேறு என்ன பலன், தைரிய வீரியஸ்தானம். 3ஆம் வீட்டின் மூலமாக வேறு என்ன பலன்கள் இருக்குது, தைரிய வீரியஸ்தானம். ஆழ்திலக ஆத்திரமாக இருப்பார், ஆயுள் விருத்தியான ஜாதகராக இருப்பார். 8ஆம் இடத்துக்கு தான் எப்போவுமே ஆயுள் விருத்தியை சொல்லிகிட்டே இருப்பேன். சடன்லி 3ஆம் இடத்துக்கு ஆயுளை சம்மந்தப்படுத்தி பேசுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடம் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பாவம். ஆமாம், ஒரு ஆணுக்கு இந்திரியம், வீரியம், தைரியம் இது அத்தனையுமே 3ஆம் இடத்துல கிடக்கு. 3ஆம் இடத்தை வந்து ஆண் ஜாதகத்துக்கு இம்பார்ட்டன் கொடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கணும். சரிங்களா? சரி, அப்போ ரிஷப லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறது எப்படி, நல்லது கிடையாது. ரிஷப லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதியான குரு 3ஆம் வீட்டில் போய் உச்சம் பெற்று இருப்பது ஜாதகத்தினுடைய யோகத்தை பால்படுத்தும். ஆனால் சொல்லுவாங்க, ஒரு சில ஜோதிட யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க, குரு உச்சம் பெற்றா ஆகா ஓகோன்னு சொல்லுவாங்க. ரிஷப லக்கணத்துக்கு குரு உச்சம் பெறக்கூடாதுங்க. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 2 வீடுகளுக்கு ஆதிபத்தியம் பெற்று லக்கணாதிபதிக்கும் அவர் எதிரியாக வராரு, எதிர்மறை கிரகமாக வராரு அப்படின்னா அவர் வந்து அதிக வலிமை பெறுவது வந்து அந்த ஜாதகத்தினுடைய யோக நிலையை பால்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் நான் சொல்கிறேன், ரிஷப லக்கணத்துக்கு குரு வந்து உச்சம் பெறக்கூடாது 3ஆம் வீட்டிலேருந்து. 4ஆம் வீட்டில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப லக்கணத்துக்கு குரு எந்த வீட்டில் இருந்தாலும் அதனால் கொஞ்சம் சின்னஞ்சிறு பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் போகாது. ஆனால் 3ஆம் வீட்டில் அதிக வலிமையோடு இருப்பார்ல, அதனால் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். சரி, மிதுன லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கலாமா, இருக்கலாம், சூப்பராக இருக்கும், ஜாக்பாட் அடிப்பாங்க, எடுத்த காரியத்தில் அத்தனையுமே வெற்றி பெறுவாங்க. மிதுன லக்கண ஜாதகருக்கு 3ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் செவ்வாய் இருந்துச்சுன்னு வைங்களேன்,
யோகாக்காரருங்க. அமைச்சர், அதாவது மன்னனுக்கு அடுத்த அமைச்சருக்கு மன்னனுக்கு அடுத்த அமைச்சர், அமைச்சருக்கு அடுத்து தளபதியாக அந்த தளபதி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாங்க. இதெல்லாம் பொது விதி தான். ஆனால் இதுக்கு நிகராக வேறு ஏதாவது வழக்கத்தில் உள்ள விதியை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரசு வேலைக்கு ட்ரை பண்ணால் கட்டாயம் கிடைக்கும். 11ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் தானே போகிறாரு. இதில் 10ஆம் இடம் சம்மந்தப்படவில்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்ம ராசியில் செவ்வாய் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் 6க்கும் 16ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் வச்சு அவயோக கிரகமாக இருந்தாலுமே சூட்சும விதி இந்த இடத்துல பயன்படும். இதுதான் ஜோதிட இந்த சூட்சும தியரி அப்படிங்கிற ஒரு விதி உள்ளே வரும். இந்த மாதிரி அமைப்புகளில் தான் செவ்வாய்க்கு சிம்மத்தில் வந்து அதிநட்பு. அவர் 11ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று 6ஆம் வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று அவர் சிம்மத்தில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய கெடுதல்களை அவர் தருவதில்லை. சரிங்களா? சரி, அடுத்து கடகலக்கணத்திற்கு 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் நீச்சம் பெறுவார். அது நல்ல நிலை கிடையாது. எந்த ஒரு கிரகமும் வலிமை இழக்கக்கூடாது, முக்கியமாக நீச்சம் பெறக்கூடாது. சிம்ம லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி புதன் 3ஆம் வீட்டில் இருக்கலாமா? இருக்கலாம். அருமையான அமைப்பு. ஆமாம், 3ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் இருப்பார். சிம்ம லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி புதன். இன்னும் சொல்லப்போனால் 11ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய அந்த கிரகம் வந்து லக்னாதிபதிக்கு நண்பராக வராரு அப்படின்னா மிக நல்ல பலன்களே தருவார். எப்போ அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யலாம்னு வெறி கொண்டு காத்திருப்பார் அந்த கிரகம். அப்படி பார்க்க போனால் எந்தெந்த லக்கணத்துக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிம்ம லக்கணத்துக்கு புதன் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். சிம்ம லக்கணத்துக்கு வந்து ஏன்னா லக்கணாதிபதி சூரியன். அந்த சூரியனை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு கிரகம் புதன். அந்த புதனே குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் வச்சிருப்பார். அதனால் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணத்துக்கு புதன் வந்து மிக அபரிமிதமான நன்மையை செய்வதற்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பார். இதே போல தான் இந்த 11ஆம் வீட்டு அதிபதி எங்கே எந்த ஸ்தானத்தில் எந்தெந்த பாவங்கள் இருக்காங்க அப்படிங்க பாருங்கள். 11ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு, என்ன பலன் நடக்கும்? அப்புறம் சொன்னேன், 11ஆம் வீட்டு அதிபதி லக்கணத்தில் இருக்கார் அப்படின்னா அவர் 7ஆம் வீட்டை பார்ப்பார். இப்போ திருமணம் முடியும். இது ஒரு மேட்ரு. அதே மாதிரி 11ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா இதே காம்பினேஷன் தான். சரி, 11ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் போய் இருக்கிறாரு. எல்லா லக்கணத்துக்கும் மோசமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த சூட்சும தியரி இங்கே நீங்கள் கொண்டு வரணும். ஒரு சில லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டில் போகிறது நன்மை. ஆனால் எல்லா லக்கணத்துக்கும் அந்த மாதிரி அமைப்பு கிடையாது. தனுசு லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கலாம். அது ஒரு நல்ல அமைப்பு. சரி, 11ஆம் வீட்டு அதிபதி வேறு எந்த பாவங்கள் இருந்தால் என்ன மாதிரி பலனாக தருவார்? நான் சொல்லிட்டேன். 2ஆம் இடத்துல இருந்தால் கொடுக்கல் வாங்கல் வட்டி பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். 10ஆம் வீட்டில் இருந்தால் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம், தாராளமாக ஈஸியாக கிடைச்சிரும். 5ஆம் பாவத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரம் வருது அப்படின்னா நீங்கள் துணிஞ்சு எதில் வேணாலும் ஒரு காலை வைக்கலாம். நல்ல ஒரு லாபமான பலன்களை அந்த கிரகமானது ஈட்டி கொடுக்கும். ஓகே, ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.